இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மையான நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வாயிலிருந்து கடைசியாக பேசப்பட்ட அந்த 7 வார்த்தைகளிலிருந்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கூடி வந்திருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காய் கர்த்தரை நாம் அதிகமாக ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக அந்த 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தையாக பேசும்படிக்கு அடியேனுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 23வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வார்த்தையை மையமாக கொண்டு உங்கள் மத்தியிலே தியானிக்க நம்மளோடு கூட சேர்ந்து அந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களுக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த சிலுவையிலே அவர் பேசின வார்த்தைகள் முன்பதாக அவர் ஒரு நீண்ட நேரங்களாக வியாழக்கிழமையிலிருந்தே அவர் நாம் ஏற்கனவே வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் முதல் நாள் ஜெபிக்கிறார். சந்திக்க போகிற அந்த பாடுகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் பிதாவிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் இரவு முழுவதும் அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அவரோடு கூட இந்த சீசர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அங்கே விசாரணைக்கு என்று சொல்லுகிற பொழுது அவர் மாறி மாறி கிட்டத்தட்ட 6 முறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரோடு கூட இந்த சீசர் பேதுரு கூட அவரை விட்டு மறுதளிக்கிறான், அவரை விட்டு ஓடி போகிறார்கள் என்று சொல்லியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். மீண்டுமாக அவர் அநேக அடிகள் அடிக்கப்படுகிறார். அவருக்கு சிலுவை மரணம் நியமிக்கப்படுகிறது. அந்த சிலுவை மரணம் நியமிக்கப்பட்ட பின்பதாக அவருடைய சரீரம் ஒரு ஏர் உள்ள நுழைத்தை போல அவர் சரீரம் மாறினால் அடிக்கப்பட்டு சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் சிலுவையில் அறையப்படுகிற இடத்திற்கு, அந்த கொல்கதா மலைக்கு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மனதளவிலும் சரி, சரீர ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலும் அவர் ஒரு சோர்ந்து போன சூழ்நிலையில அநேக விதமான பாடுகளை நம்மால் வாயினால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாடுகள் நிறைந்தவராய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையில அவர் அந்த கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த சிலுவையிலே அவரை அடிக்கிறார்கள். அந்த குடியில எடுத்து நிறுத்தும் பொழுது கூட அவர்கள் ஒரு பகுசாக அல்லது என்ன சொல்றது, நம்ம நார்மலா வைக்கிறது போல எந்த ஒரு பாதுகாப்போடு கூட வைக்கப்படலை. அவரை அப்படியாக சிலுவையில் எடுத்து நிறுத்தப்படுகிறார் போது அப்பொழுது அசையும் அந்த சிலுவை எல்லாம். இப்ப இன்னைக்கு நம்ம வளைந்திருக்கிற சிலுவை போல அல்லது பலகை நம்ம செய்து வந்திருக்கிற போல ஒரு நல்ல ஒரு பாலிஷ் பண்ணப்பட்ட சிலுவையில் அவர் அறிக்கப்படலை. அந்த சிலுவை கரடுமுடா இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை, அவர் 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். அவர் ஏற்கனவே தேவதூதனால் பலப்படுத்தப்பட்டிருந்தார். ஆகவே அவர் சிலுவை அங்கே சுமந்து கொண்டு போனார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த சூழலிலே சரீரம் முழுவதும் காயங்கள் நிறைந்திருக்கிறது. சிலுவையிலே தொங்க விடப்பட்டிருக்கிறார். 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சரீரம் முழுவதும் சரீரம் தோலெல்லாம் பிந்த நிலைமையில தான் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது முதலாவது இந்த வார்த்தையை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் ஊழியத்தின் துவக்க காலத்திலும் சரி, முடிவு காலத்திலும் சரி, எல்லா காலங்களிலும் பிதாவாகிய தேவனை விட்டு அவர் பிரியாதவராய் இருக்கிறார். அவர் ஊழியத்தின் பாதைகளில் என்ன செய்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்டு அல்லது ஜெபத்தோடு கூட அவர் செய்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர் எங்கே சென்றாலும் எந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும், ஒருவேளை ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது இந்த ஊழியங்களை நிறைவேற்றி முடித்த பின்பதும் அவர்கள் சீசர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தனித்திருந்து அவர் ஜெபிப்பதற்காக அவர் போகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அவருடைய ஊழியத்தின் எல்லா காலங்களிலும் பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலும் கூட பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் மன்றாடுகிறவராய் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற அநேக சூழல்கள் உண்டு.
அவர் கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்களும் நானும் கூட பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மரண நேரத்திலே, உயிர் போகிற நேரத்திலே அவர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சாதாரணமாக ஒரு மனிதனால் பேசவே முடியாது என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அவரை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கால்களினாலே உந்தி கொடுத்துதான் அந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் அவர் பேச வேண்டும். அப்படி உந்தும் பொழுது பார்த்தீங்கன்னா முதுகில் அதற்கு அந்த காயங்கள் படு வேதனையாக கூட இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நம்முடைய சரீரத்தில் ஏதாகிலும் காயங்கள் பட்டால் அந்த காயத்தை தொட்டு பார்ப்போம் என்று சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு குச்சை வச்சு குத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளால உயிர் போகிற வழி இருக்கும், அதை தாங்கவே முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவர் தன் கால்களினால் உந்தி கொடுத்து அவர் மேலே எக்கி தான் சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த வார்த்தையை. அப்படிதான் 7 வார்த்தைகளையுமே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த வேதனையோடு கூட தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழல்களிலும் ஆண்டவராகிய இயேசு மரண நேரத்திலும் கூட, கடைசியாக இந்த நேரத்திலும் கூட அவர் என்ன பண்ணுகிறார்னா, பிதாவாகிய தேவனை குறித்து தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். நீங்களும் நானும் கூட எல்லா சூழல்களிலும் தேவனை சார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மன்னிப்பு என்று சொன்னால் யாருக்கு மன்னிக்க முடியும்? அங்கு சுற்றி நிற்கிற ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவரை சிலுவையிலே அடித்தவர்கள், அல்லது அவரை வாரினால் அடித்தவர்கள், சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது அவரை கடுமையாக உபத்திரவப்படுத்தினவர்கள், அல்லது தேவனுடைய ஜனம் என்று தன் சொந்த ஜனம் என்று தெரிந்து கொண்ட யூதர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை தேடி வந்தார், ஆனால் அவர்களோ அவரை நிராகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே நாம் முழுவதும் பார்க்கிற பொழுது தேவனுடைய மகிமை அவர்கள் மத்தியிலே எப்படி இருந்தது, ஆனால் அதை எவ்வளவாய் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஒரு நீண்ட காலமாக தேவனுடைய மகிமையை அவர் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்பொழுது தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து வந்தும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவோ அவரை அறிந்து கொள்ளவோ முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். காரணம் என்னவெனில் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவமும் அந்த காரியங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதினாலே தேவனை தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கிறார், அவர்தான் தேவன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் வேதத்தை அவர்கள் கையில வைத்திருக்கிறார்கள், அதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாகப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இவரை சிலுவையிலே அறிவதற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்துதான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே ஒருவேளை யாராகிலும் நம்மை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட நம்மளால தாங்க முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இவ்வளவு பெரிய கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுதும், தன் ஜனங்கள் இவ்வளவு கொடிதான காரியங்களை தனக்கு விரோதமாய் செய்திருந்த பொழுதும், ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக எல்லாம் நடந்தது என்று சொன்னாலும், தான் தேடி வந்திருக்கிற தன்னுடைய ஜனங்கள் இவருக்கு விரோதமாக எழுப்பி இவ்வளவு காரியங்களை செய்திருந்தாலும், அங்கிருக்கிற அன்றைக்கு இருந்த ராஜாக்கள், தேசாதிபதிகள், சனகரிபி சங்கத்தார், வேத பாரகர்கள், ஆசாரிகள் என்று சொல்லி எல்லாரும் இவருக்கு விரோதமாக எழுப்பி இருந்த பொழுதிலும், ஆண்டவர் தேவன் இதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் என்னெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில போதிக்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராக தன் மரணத்தின் கடைசி நேரத்தில் கூட அவர் செய்து கொடுக்கிறவராக காணப்படுகிறார். குறிப்பாக நம்ம மத்தியிலே நாம் வாசிக்கிறோம், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லலாம் சொல்றோம். அப்படி வார்த்தை அவருடைய வாழ்க்கையில பிரசங்கித்தார். இந்த மரண நேரத்தில் அவர் அதை நிறைவேற்றி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தனக்கு விரோதமாக தான் எல்லாவற்றையும் செய்தார்கள். தன்னை இவ்வளவு கொலையுயிருமாய் குற்றுயிருமாய் இருக்கும்படிக்கு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனத்துக்கு உண்மையாலுமே ஆண்டவராகிய அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை ஒருவேளை அழித்து போடும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்னெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பிரசங்கித்தாரோ அதை தன் வாழ்க்கையில் கடைசி பரியந்தமும் அதை நிறைவேற்றி கொடுக்கிறவராகவே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளவு கொடுமையா இருந்தார்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் கரங்களிலே வேதத்தை வைத்திருந்தார்கள், தேவனை தெரியும் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவன் யார் என்று தெரியாதபடியே அவருடைய வேதத்தை வைத்திருந்த அந்த வசனத்தை படித்திருந்தும் அதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சரி,
இவ்வளோ காரியங்கள் நடந்திருந்தும் கூட ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார். பிதாவாகிய தேவன் மன்னிப்பு செய்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா என்று சொல்லி நீங்கள் நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த மன்னிப்பை பெறுகிறவர்களும் சரி, மன்னிப்பு கொடுக்கிறவரும் சரி, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த யூத ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிட்டா, ஒருவேளை அவர் மன்னிச்சிருவார். ஆனா மன்னிப்பை பெற்றுக்கொள்வர்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாக, தாங்கள் செய்தது என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாக, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொண்டால் ஒழிய, பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்ட இந்த மன்னிப்பை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை ஒரு சகோதரர்கள் இருக்கிறார் என்று சொன்னா அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒருவேளை பகை இருக்குதா, ஒருவேளை விரோதங்கள் இருக்கலாம். ஒருவேளை பாடுகளை அனுபவித்தவர் தன்னுடைய இருதய ரீதியாக மன்னிச்சிருக்கலாம். ஆனா உண்மையா அவர் மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உணர்ந்திருக்க வேண்டும். நான் அவருக்கு விரோதமாக செய்தது தப்பு என்பதை அவர் உணர்ந்து கொண்டால் ஒழிய இருவருக்கும் இடையிலே உடன்படிக்கை ஏற்படாது, இருவருக்கு இடையிலே சமாதானம் ஏற்பட்டு விடாது. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அந்த பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு விரோதமாய் தீங்கிழைத்தவர்கள் அவர்கள் தவறை உணர்ந்து இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே வழி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலும் கூட இந்த சாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எது அந்த யூதர்களுக்கு மாத்திரம் அவர் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல், அல்லது அவரை துன்பப்படுத்தினவர்களுக்கு மாத்திரம் அந்த மன்னிப்பை கேட்காமல், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமாக மன்னிப்பை அவர் பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. குறிப்பாக ரோமர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாமும் பாவங்கள் செய்திருக்கிறோம், நாமும் தேவனுக்கு விரோதமாய் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மன்னிப்பை பெற்றுத்தரும்படியாக, தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இருந்த அந்த சமாதான குலைச்சலை எடுத்து போடும்படியாக, பிதாவாகிய தேவனோடு கூட உங்களையும் என்னையும் சமாதானம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, நாம் நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிற குணாதிசயத்தோடு கூட இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக அவர் ஒரு மாதிரியாய் அவர் செய்துவிட்டு போனாரோ, நீங்களும் நானும் எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த மன்னிப்பை உங்களையும் என்னையும் நம்பி இந்த மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில இந்த மன்னிப்பை பெற முடியாதபடிக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்களும் நானும் வாழுகிற பகுதிகளிலே, நாம் கூடி வருகிற இந்த சபை பகுதிகளிலே அநேக ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு பெரும்படியாக இதை அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிற இந்த மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, இந்த மன்னிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்காக அவர் எந்த நோக்கத்தோடு இதை நிறைவேற்றி முடித்தாரோ, இந்த சிலுவையின் மூலமாக பெற்ற இந்த ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு கடத்தும்படியாக நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன், நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், இந்த மன்னிப்பை எனக்குள்ளாக மாத்திரம் நான் வைத்துக் கொள்ளாமல் அநேகருக்கு கடத்துகிறவனாக, அநேகர் தேவனுடைய இரக்கத்தை பெறாமல், தேவனுடைய மன்னிப்பை பெறாமல் இருக்கிறார்களே, அவர்கள் மனபோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் இந்த மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறவனாக, தேவனிடத்திலே சேர்க்கிறவனாக காணப்படுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்வாராக. தேவன்
இந்த நேரத்தை அடியனுக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாம் வார்த்தையிலே கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மன்னிப்பை ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் சுதந்திரத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் செயல்பட முடியாதவர்களாய் காணப்படுகிறோம் ஐயா. நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் சில நேரங்களிலே தேவனை அறியாதவனை போலவே காணப்படுகிறேன் ஐயா. ஆண்டவரே, தேவனுடைய மகிமை எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த மகிமையை இழந்து போகாதவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கவனம் உள்ளவனாய் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. உடைய பலத்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.